புதுச்சேரி வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இங்குள்ள பெரிய ஏரியான ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம், இரண்டாவது பெரிய ஏரியான பாகூர் ஏரி மற்றும் அரியாங்குப்பம் அலையாத்தி காடுகள் ஆகிய 3 பகுதிகளில் கடந்த மார்ச் மாதம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எத்தனை வகை பறவைகள் புதுச்சேரிக்கு வருகின்றன, அவை எங்கிருந்து வருகின்றன, அவற்றை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என பறவை ஆராய்ச்சியாளர் பூபேஷ் குப்தா தலைமையில் கல்லூரி மாணவர்கள் கணக்கெடுப்பு நடத்தினர். பறவைகளில் வேட்டையாடுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இப்போது எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் வெளியே இருந்து பாண்டிச்சேரியில் அதிகமான ஹண்டிங் இங்கே நடக்கிறதுக்குல கிடையாது. பட் வெளியே இருந்து பக்கத்து ஸ்டேட்டு நம்ம பார்டர் 32 34 சின்ன சின்ன மைன்யூட் வில்லேஜஸ் இருக்குது நடுவில் இடையில. ஸோ போடுறது வர்றது போரஸ் பார்டர் இருக்கிறதுனால நிறைய பேர் உள்ளே கொண்டு வர்றது, ஏன்னா இது நம்ம பெஸ்ட் மார்க்கெட்டாக திகழ்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். பட்டு இல்லீகலாக தான் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்களும் எங்கள் டீமை போட்டு செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் போயிட்டு செக் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் டே அண்ட் நைட்டு பேட்ரோலிங் டீமும் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. அது சட்டம் அதுக்கு ஆல்ரெடி வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்குது. அதில் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கு என்னென்ன தண்டனை இருக்குது. ஒவ்வொரு ஷெட்யூல் 1, 2, 3 இந்த மாதிரி ஸ்பீசிஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதாவது அதனுடைய ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம ஹண்ட் பண்ணும்போது அல்ல அதற்கு டிஸ்டர்ப் பண்ணும்போது, அதனுடைய ஈகோசிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணால் கூட அதுக்கு டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட், சிறை தண்டனையா இல்லை பணமாக போடுறதோ எல்லாத்துமே சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி அவங்களுக்கு தண்டனைகள் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கப்படும். ஷெட்யூல் 1 மயில்ன்றது ஷெட்யூல் 1 அனிமல். சரிங்களா? அனிமல்னா ஃபானா. சரிங்களா? அதை யாராவது பண்ணாங்கன்னா அது தப்பு, சட்டப்படி தப்பு. அது நம்மளுடைய நாலேஜுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக சீரியஸாகவே எடுக்கும். எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நாங்கள் ஸ்பேர் பண்ண மாட்டோம், யாராக இருந்தாலும் சரி. கடந்த மார்ச் 9ஆம் தேதி ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடந்தது. அதில் ஒரே நாளில் மட்டும் 86 வகையான 2343 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்தது கணக்கெடுப்பில் தெரியவந்தது. இவற்றில் பிளமிங்கோ, பூனாரை, கோடைக்கடா, அருவாள் மூக்கான், கர்னூல், பாம்புதாரா, ஆளா போன்ற அரிய வகை பறவைகள் புதுச்சேரிக்கு அதிக அளவு வருகின்றன. மேலும் பாகிஸ்தான், பர்மா போன்ற வெளிநாடுகளில் இருந்து குஜராத் வழியாக புதுச்சேரி ஏரிக்கு பறவைகள் வந்து தங்கி செல்வது கணக்கெடுப்பில் தெரியவந்தது. புதுச்சேரி அரசு வனத்துறையினரால் கடந்த மாதம் இந்த சிங்கர்நெசடு பறவைகள் கணக்கெடுப்புங்கிறது நடந்துச்சு. அதோடைய அந்த ரிப்போர்ட் ரிலீஸிங் தான் இன்றைக்கி வனத்துறை அந்த கேம்பஸ்குள்ளே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை
அதில் 2343 பறவைகள் 86 வகையான பறவைகளை வந்து இன்றைக்கி இந்த வருஷம் பறவைகள் கணக்கெடுப்பில் வந்ததாக இன்றைக்கி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பறவைகள் கணக்கெடுப்பு 3 பகுதியில் நடந்தது. ஒன்று வந்து உஸ்டேரி பறவைகள் சரணாலயத்தில், இன்னும் ஒன்று பாகூர் ஏரி, மூன்றாவது மேங்கூர் ஃபாரஸ்ட். இந்த 3 பகுதியில் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடந்து 2343 வகை நம்பர்கள் 86 ஸ்பீஷீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆச்சாரியா கல்லூரி, ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி, பாரதிய வித்யாசரம் பள்ளி மாணவர்கள், வாலண்டியர்ஸ், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ப்ளஸ் வந்து வாலண்டியர்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. இது மூலயமா இன்றைக்கி புதுச்சேரியில் எவ்வளோ வகையான பறவைகள் வந்திருக்கு, எது போன்ற ரேர் வகையான பறவைகள் இருக்குது, அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கன்சர்வ் பண்ணுறது, இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டைகளெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது, எங்கெங்கே வேட்டையாடுதோ அந்த போன்ற பகுதிகளை எப்படி நம்ம அடையாளம் கண்டு எப்படி வந்து நம்மளுடைய வனத்துறை ஸ்டாஃபுங்க வந்து மானிட்டர் பண்ண முடியும், இந்த விஷயம் எல்லாமே இந்த கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த கணக்கெடுப்புங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணணும், ஒரு நாளைக்கு நம்பர் வந்ததுங்கிறது கிடையாது. இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பறவைகள் அதிகமாகுதா இல்லை குறையுதாங்கிறதோட முக்கியமான காரணம் சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட பேலன்ஸ், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அடுத்த கட்டம் வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், இந்த இயற்கை பாதுகாப்பதற்காகவும் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடந்து இன்று அந்த அறிக்கைங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இந்தந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, பர்மா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மியான்மர் போன்ற வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கே உஸ்டேரி லேக்கு வருது. எதுக்கு இங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மைக்ரேட்டரி ரூட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாண்டிச்சேரி. ஏன்னா இப்போ குஜராத்திலேருந்து வந்ததுன்னா குஜராத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து சிலிக்கா லேக் ஒரிசா, அங்கேருந்து ஆந்திர பிரதேசிலேருந்து தமிழ்நாடு கழிவேலிலேருந்து வரும்போது பாண்டிச்சேரி இங்கே ஒசுடு, இதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், கோடியக்கரை, அப்படியே வேடந்தாங்கல் அந்த வழியாக போய்டும். அதில் முக்கியமான ஒரு வழித்தடத்தில் வரக்கூடிய ஸ்டாப் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒசுடு பறவைகள். அதனால் இந்த ஒசுடு பறவைகளை வந்து ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும். இது மாதிரி பாதுகாத்தோம்னா வருங்காலம் நல்லாயிருக்கும். இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும்.